2வது தடவை இப்போ கர்ப்பப்பை, ஓவரி, ஃபெலோபியன் டியூப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து செகண்ட் டைம் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீமோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவங்க ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அவ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்த்து போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஜீன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வணக்கம், என்னோட பேர் சவிதா. என் அம்மாவோட பேர் வந்து ஜோதிலட்சுமி. அம்மாவுக்கு வந்துங்க சார், மோஷன் வரும்போதும் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, யூரின் போகும்போதும் வலிக்குதுன்னுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு டிஜிஓ தான் போய் பார்த்தோம். இந்த கைனகாலஜிஸ்ட்டை தான் போய் பார்த்தோம். அவங்க வந்து யூரின் கல்ச்சர் எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க கல்ச்சர் எடுத்துகிட்டு, இருந்தாலும் நீங்கள் ஒரு கேஸ்ட்ராலஜி அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு லேடி டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க வந்து குடல் இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கும் ஸ்கேன் பண்ணுங்கள், சிடி ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காவேரியில் போய் சிடி பண்ணோங்க சார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொலனோஸ்கோப்பி பண்ணோம். கொலனோஸ்கோப்பியில் தெரிஞ்சிடுச்சு ஃபுல்லாக மலைக்குடல் ஃபுல்லாக பெரிய கட்டி அடைச்சி தான் இருந்தது. சடனாக சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க. உடனே இமீடியட்டாக பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி நிறையா கீமோ பண்ணோம். ஒரு 12 டைம்ஸ் கீமோ பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஒரு 2 months தான் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அதே பிரச்சனை. இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்துடுச்சுங்க 2வது தடவை. இப்போ கர்ப்பப்பை, ஓவரி, ஃபெலோபியன் டியூப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து செகண்ட் டைம் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி, இது மேலே சர்ஜரிலாம் முடியாது, அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்ட்டு இங்கே வந்திருக்கோங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு கோலன் பேக் வெளியில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிருந்தது. அது நல்ல ஒரு கோலி சைஸில் இருந்தது. இங்கே வந்து டேப்லெட் சாப்பிடும்போது நான் மேம்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குது மேம், இது ஆக்சுவலி அந்த கட்டி வந்தப்போ நாங்கள் ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்தப்ப இது ஒன்றுமே செய்ய முடியாது, சர்ஜரிலாம் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் மேம்கிட்ட வந்து கேட்டேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நாங்கள் வந்தோம். மேம்கிட்ட கேட்டதுக்கு மேம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கும்போது அதுவாக குறைய ஆரம்பிச்சிடும், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மேம் சொன்ன மாதிரியே ஒரு 30 daysலேயே அது ரொம்ப குறைஞ்சிது. ஒரு சுண்டக்காய் சைஸ் வந்துருச்சு, கோழி சைஸில் இருந்து. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் மேம் வந்து மறுபடியும் மீட் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே சைஸில் தான் நின்றுடுச்சு. செகண்ட் டைம் டேப்லெட் எடுக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மறுபடியும் லைட்டாக வளர்ந்துருச்சு அது. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ சார் சொன்னார், நீங்கள் இந்த சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க, குறைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை, டோஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நேம் சௌந்தர்யா. பேஷண்ட் நேம் வந்துட்டு கொண்டப்பன். நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோங்க சார். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டொமக் பெயின், அது மஞ்சக்காமலையில் ஸ்டார்ட் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் அது பார்க்கும்போது பில்லிருப்பு, அதை மஞ்சக்காமலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியானதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பித்த குழாயில் சுருக்கம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அது பித்த குழாய் சுருக்கத்தில் ஸ்டென்ட் வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டென்ட் வச்சு பார்த்ததுக்கப்புறம் இது பெட் சிடி பார்த்துருந்தாங்க. பெட் சிடி பார்க்கும்போது இடையில அந்த கட்டி மாதிரி தெரிஞ்சதுனால பெட் சிடி பார்த்தோம். பெட் சிடி பார்த்ததில் கேன்சர்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் தான் சரி டேப்லெட் கண்டினியூ பண்ணலாம்னு இங்கே வந்து பார்த்தோம். அது வந்துட்டு தான் அந்த ஸ்டென்ட் வச்சதுனால கொஞ்சம் வாமிட்டிங்லாம் அதிகமாக, அந்த பித்தநீர் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. வயிறு எரிச்சல் அதிகமாகிடுச்சிங்க சார். வாமிட் வந்துட்டே இருக்கிறதுனால வயிறு எரிச்சல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி டோஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ண கிடையாது. 2 டோஸ் இருந்தது அப்படியே டெய்லி, ஆனால் ரெகுலராக 1 டோஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்லிட்டார் சார். வயிறு எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால 1 டோஸாக போட்டுக்க சொன்னார். திரும்ப ஹீமோ ஒன்று பண்ண சொன்னார். இந்த ஹீமோ வந்துட்டு ஆனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம், ரெகுலராக 1 டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோங்க சார். ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான், அவர் ஃபஸ்ட் சாப்பிட முடியாமல் இருந்தார். ஃபஸ்ட்டு நம்ம டோஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ரெகுலராக கொஞ்சம் சாலிட் ஃபுட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தார். சாப்பிட்றதுல நல்லா இன்டேக் இருந்ததுனால கொஞ்சம் இடையிலையும் தொந்தரவுலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இன்டேக்குமே சாலிட் ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கிறாரு. நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லிக்விட் ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே ஸ்டென்ட் வச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லிக்விட் தான் அதிகமாக போயிட்டு இருந்தது. திரும்ப நம்ம மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் சாலிட் ஃபுட்டே கொஞ்சம் அதிகமாக இன்டேக் எடுக்க ஆரம்பித்தார். இப்போ வந்துட்டு தான் திரும்பவும் டோஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்ச நாள் போட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருந்தது அப்படியே தான் இருக்குது. அதாவது எங்கேயும் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல. அதனால் இருக்கிறது அப்படியே இருக்குது. நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் அவங்க இன்னும் ஃபுட் இன்டேக்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இன்னும் டோஸ் கொஞ்சம் 3 டோஸாக மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ 2 டோஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க சார்.